ஒரு நாள் ஒரு அரசன், இதுவரை நான் சாப்பிடாத ரொம்ப ரொம்ப சுவையான உணவை யார் எனக்கு கொடுக்கிறாரோ அவருக்கு 1,00,000 தங்க நாணயம் என்று அறிவித்தான். நாடு முழுக்க இருந்து பெரிய பெரிய சமையல்காரர்கள் விதவிதமான உணவுகளை சமைச்சு அரசன் முன்னால கொண்டு வந்தாங்க. ஆனா அரசனுக்கு எதுவுமே பிடிக்கல. இதெல்லாம் நான் ஏற்கனவே சாப்பிட்டிருக்கேன். ஒரு நாள் ஒரு ஏழை மனிதன் வந்தான். பணிவாக சொன்னான், என் அம்மா உங்களுக்காக ஒரு சிறப்பு உணவு சமைச்சிருக்காங்க அரசே. ஆனால் அது அரண்மனையில சாப்பிட முடியாது. தாங்கள் என் வீட்டிற்கு வந்து தான் சாப்பிட முடியும், அப்போது தான் அதன் சுவை உங்களுக்கு தெரியும் என்றான். நீண்ட பயணம், குதிரை பயணம். அரசன் களைப்பானான். ஊரை அடைந்தான். அங்கிருந்து அந்த ஏழை வீட்டிற்கு நடந்து சென்றான். அருகே இருந்த ஆத்துல குளிச்சு மரத்துக்கீழ ஒரு கட்டிலில் உட்கார்ந்த அரசன் முன்னால வந்தது ரொம்ப சின்ன சாப்பாடு. பழைய சோறு, மோர், சின்ன வெங்காயம். ஒரு வாய் எடுத்ததுமே அரசன் சிரிச்சான். கண்ணா, இதுவரை இவ்வளவு ருசியான சாப்பாடு நான் சாப்பிட்டதே இல்ல. அரசன் தங்க நாணயங்களை கொடுத்தான்.